பாட்டி, அர்ஜுன் நம்ம வைதேகி அம்மாவை தான் பார்த்திருக்கான் போல. நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்னு அவங்க சொல்லிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்படியா விஷயம்? சரி, அப்புறமா நான் உன்கிட்ட பேசுறேன். ஆமா அர்ஜுன், நீ யார் அப்படி கோவில்ல பார்த்த? யாருன்னு தெரியல, ஆனா குறி சொல்றவங்க மாதிரி தான் இருந்தாங்க. சரி, என்ன சொன்னாங்க? வேற என்ன, என் கல்யாணத்தை பத்தி தான். அதனாலதான் அதை நம்புறதா வேணாமான்னு ஒரு டவுட். ஐயோ, கோவில்ல வச்சு இத சொல்லிருக்காங்கன்னா இத நீ கண்டிப்பா நம்பணும் அர்ஜுன். அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்கும். தெய்வமே உனக்காக இறங்கி வந்து இத சொல்லிருக்கு. அதனால இத நீ கண்ணை மூடிட்டு நம்பு, அது அப்படியே நடக்கும். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லையே பாட்டி. ஏன்? எனக்கு தான் டிடி மேல அப்படி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையே. டிடியா? ஆமா, நானும் டிடியும் தான் ஒண்ணு சேருவோன்னு கோவில்ல அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்ப கூட எனக்கு பெருசா எந்த நம்பிக்கையும் இல்ல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பழிக்கும் சொல்றப்பதான் எனக்கே குழப்பமா இருக்கு. என்னமோ ஒண்ணு, எனக்கு இந்த ஃபியூச்சரை கணிச்சு சொல்றவங்க மேலலாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. நம்மலாம் லிவ் இன் த மொமெண்ட் பாட்டி. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். என்ன பாட்டி இது இப்படி ஆயிடுச்சு? நீ தானே சொன்ன நீயும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவீங்கன்னு அந்த அம்மா சொல்லிருப்பாங்கன்னு. அப்புறம் எப்படி டிடி பேர சொன்னாங்க? அதான் எனக்கும் தெரியல பாட்டி. ஐயோ, அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குமே பவி. பாட்டி, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. ஒருவேளை அவங்க பவின்றதான் டிடின்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சப்போ பவி எங்க இருக்கு, டிடி எங்க இருக்கு? அவனே நம்பிக்கை இல்லாம தான் கேட்டான். நாம வேற கண்டிப்பா நடக்கும், கடவுளோட வாக்குன்னு வேற சொல்லிட்டோம். நாளைக்கு முதல் வேலையா அந்த அம்மாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுடுவோம். ஆனா உன் வாழ்க்கையில மட்டும் விதவிதமா பிரச்சனை வருது.